ம். Good evening, students. Now we are going to study about the cyclic or closed chain compounds. இதுக்கு முன்னாடி நாம படிச்சது ஓப்பன் செயின் காம்பவுண்ட் அல்லது ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸை பற்றி படித்தோம். இட் இஸ் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ். ஒன் இஸ் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட், அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் படித்தோம். அது ஒன்னொன்றுக்கு எக்ஸாம்பிள். சேச்சுரேட்டட்னா த எண்ட் வித் ஏஎன்இ அல்கேன்ஸ். அன்சேச்சுரேட்டட்ல இஎன்இல முடியும் அல்லது ஒய்என்இல முடியும். டபுள் பாண்ட் இருக்கும் அல்லது ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். அது அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். தேர் ஆல் கம் அண்டர் த ஓப்பன் செயின் காம்பவுண்ட் அல்லது ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ நாம படிக்க போறது சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அல்லது க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ். இந்த சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ்ல again further divided into two types. One is called carbocyclic compounds, இன்னொன்று heterocyclic compounds. நல்லா ஞாபகம். இந்த சைக்ளிக் அல்லது க்ளோஸ்டு செயின் காம்பவுண்டை ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைப்பு கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னு பேரு. they have only carbon ring மட்டும்தான் இருக்கும். அந்த ரிங் ஸ்ட்ரக்சர்ல கார்பன் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருந்தா அது கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இது ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல அந்த ரிங் ஸ்ட்ரக்சர்ல கார்பனை தவிர சம் அதர் எலிமெண்ட்ஸ் ஆல்சோ பிரசன்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபியூரான். இந்த ஃபியூரான்ல பாருங்க, இந்த 1 2 3 4 கார்பன் இருக்கு. இந்த ரிங்ல ஆக்சிஜன் சேர்ந்து இருக்கு. இந்த ஆக்சிஜன் இஸ் பிரசன்ட் அலாங் வித் ரிங். அந்த ரிங்குக்குள்ளாரே ஆக்சிஜன் சேர்ந்து இருக்கிறதுனால திஸ் இஸ் கால்ட் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். இதனுடைய ஃபியூரான். அப்ப ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ரிங்ல கார்பனும் இருக்கும், அது தவிர வேற எலிமெண்ட் எக்ஸாம்பிள் ஆக்சிஜனும் சேர்ந்து இருக்குது. அப்ப இந்த ரிங் ஸ்ட்ரக்சருக்குள்ளார கார்பன் அண்ட் அதர் எலிமெண்ட் சேர்ந்து இருந்தா அது ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் பேரு. அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபியூரான். ரைட். இப்ப இது பாருங்க கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இந்த கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல அந்த ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஆனா அதுல ஒன்லி கார்பன் மட்டும்தான் இருக்கும். இந்த they are called carbocyclic compounds. It is further divided into alicyclic compounds and aromatic compounds. இந்த ஃபர்தரா டிவைட் பண்றாங்க ரெண்டா. ஒன்னு அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், இன்னொன்னு அரோமேட்டிக் காம்பவுண்ட். இந்த அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ல இங்க பாருங்க, இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த ரிங்ல ஒன்லி கார்பன், 4 கார்பன் இருக்கு. இந்த ரிங்குக்குள்ளார கார்பன் மட்டும்தான் இருக்கு. ஹைட்ரஜன் வந்து இட் இஸ் அட்டாச்டு வித் கார்பன் ஆட்டம். ஆனா திஸ் ஹைட்ரஜன் இஸ் நாட் பிரசன்ட் இன் த ரிங். ரிங்ல இல்ல, கார்பன் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. பட் இந்த ரிங்ல கார்பன் தான் சேர்ந்து இருக்கு. இந்த மாதிரி இருந்தா இதுக்கு பேரு அலிசைக்ளிக் காம்பவுண்ட். திஸ் இஸ் கால்டு சைக்ளோபியூட்டேன் பேர். இந்த காம்பவுண்ட் பேர் சைக்ளோபியூட்டேன். இப்ப அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல they have benzene ring. இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் பேர் பென்சீன் ரிங் பேரு. பாருங்க 1 2 3 4 5 6 6 கார்பன் இருக்கு, 6 ஹைட்ரஜன் இருக்கு. இது வந்து இந்த காம்பவுண்ட் பேர் பென்சீன். இந்த மாதிரி பென்சீன் ரிங் ஸ்ட்ரக்சர் உள்ள காம்பவுண்ட் பேர் அரோமேட்டிக் காம்பவுண்ட் பேரு. புரியுதுங்களா? இப்ப மறுபடியும் பாருங்க, சைக்ளிக் அல்லது க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ல they are divided into two types. One is called a carbocyclic compound, ரெண்டாவது டைப் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இதுலயே ரிங் இருக்கு, அதுலயே ரிங் இருக்கு. ரெண்டுமே ரிங் ஸ்ட்ரக்சர் உள்ள காம்பவுண்ட்ஸ் தான்.
அதனால தான் க்ளோஸ்டு சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல வருது. ரைட். இந்த ரிங்ல கார்பன் இருக்கும். தே ஹேவ் ஒன்லி கார்பன். இங்கே கார்பன் 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 பாருங்க. அதே மாதிரி இதுலயும் கார்பன் கார்பன் அந்த ரிங் ஸ்ட்ரக்சர்ல கார்பன் மட்டும் தான் இருக்கு. அதனால தான் அது கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இட் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட். அலிசைக்ளிக் காம்பவுண்ட் எக்ஸாம்பிள் சைக்ளோபியூட்டேன். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது சைக்ளோபியூட்டேன். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சர், அருங்கோண வடிவம். ஹெக்ஸாகான் அப்படின்னா 6 சைடு உள்ள ஃபிகர். அப்போ அந்த மாதிரி 6 சைடு 1 2 3 4 5 6 6 சைடு உள்ள ஃபிகரா இருந்தாங்க அதுக்கு பேர் பென்சின் ரிங்னு பேரு. இந்த மாதிரி பென்சின் ரிங் உள்ள காம்பவுண்ட்ஸ் பேரு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பேரு. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் கார்பன். ஃபர்ஸ்ட் மறுபடியும் சொல்ல பாருங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். என்னென்ன டைப்பு? ஓப்பன் செயின் அல்லது ஏசைக்ளிக் காம்பவுண்ட். ஓப்பன் செயின் காம்பவுண்ட் அல்லது ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அந்த ஓப்பன் செயின் அல்லது ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று சேச்சுரேட்டட் காம்பவுண்ட், அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்னா சிங்கிள் பாண்ட் இருந்தால் சேச்சுரேட்டட், டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் அன்சேச்சுரேட்டட். இது வந்து இட் கம் அண்டர் தி ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ அடுத்தது டைப்பு சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ். இட் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ரெண்டா பிரிக்கிறாங்க. கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல அந்த ரிங்குக்குள்ளார கார்பன் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருந்தால் அது பேர் கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அதை மறுபடியும் 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், இன்னொன்று அரோமேட்டிக் காம்பவுண்ட். அலிசைக்ளிக் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள் சைக்ளோபியூட்டேன். இங்கே பாருங்க ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு பாருங்க. இந்த கார்பன் 4 கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ரிங் ஸ்ட்ரக்சர் இருந்தால் இது அலிசைக்ளிக் காம்பவுண்ட். இங்கே இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க. இதில் ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அருங்கோண வடிவம், 6 சைடு உள்ள ஃபிகர் ஹெக்ஸாகான். இந்த இதுக்கு பேர் பென்சின் ரிங்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி பென்சின் ரிங் உள்ள ஸ்ட்ரக்சர் உள்ள காம்பவுண்ட் தான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். இந்த ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் சொன்னேன். இதுல அந்த ரிங் ஸ்ட்ரக்சர்ல கார்பனை தவிர வேற ஏதோ எலமெண்ட்டும் சேர்ந்து இருக்கும். அப்படி இருந்தால் அது பேர் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபியூரான். ஃபியூரான் பாருங்க 1 2 3 4 4 கார்பன் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர்ல 4 கார்பன் இருக்கு. அது கூட அலாங் வித் 4 கார்பன் தேர் இஸ் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் வந்து எதுல கூட அந்த ரிங்கு கூட சேர்ந்து இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் அது பேர் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் based on இங்க பாருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி படிச்ச கிளாசிஃபிகேஷன் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயின், கார்பன் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணது. இப்போ நாம இதுவும் அனதர் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். என்ன மாதிரி ஆட்டம்ஸ் இருக்கு அதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஹைட்ரோ கார்பன்ஸ் பேரை பார்த்தாலே தெரியுது. ஹேர் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தோஸ் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் ஒன்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனும் கார்பன் மட்டும்தான் இருக்கும். such compounds are called hydrocarbons. So the compounds which are made up of
Here compounds which contain only and carbon atoms. அப்படி இருந்தா அதுக்கு பேரு ஹைட்ரோ கார்பன்ஸ்னு பேரு. அப்ப பேர்லயே தெரியுது ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ மீன்ஸ் இட் கண்டெயின் ஹைட்ரஜன், கார்பன் இருக்கனால ஹைட்ரோ கார்பன் பேரு. அப்ப ரெண்டே எலிமெண்ட்ஸ் தான். These compounds are made up of only two elements like a carbon and hydrogen. அதனால அதுக்கு பேரு ஹைட்ரோ கார்பன்ஸ் பேரு. இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ்ல it is divided into three types. Alkanes. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் சேச்சுரேட்டட் காம்பவுண்டை பத்தி படிக்கல சொன்னாங்க. they have single bond இருந்தாக்கா அதெல்லாம் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் மீத்தேன், ANE முடியும், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன் அப்படின்னு ஆல் த காம்பவுண்ட்ஸ் which are ending with ANE முடியும் காம்பவுண்ட்ஸ்லாம் பேரு அல்கேன்ஸ். Here அதனுடைய ஜெனரல் ஃபார்முலா CnH2n+2. Here this is a general formula for alkanes, CnH2n+2. எக்ஸாம்பிள் பாருங்க, மீத்தேன். The N indicates the number of carbon atom. Nன்றது எவ்வளவு கார்பன் இருக்கோ அதுதான். இப்போ மீத்தேன், திஸ் இஸ் a first member of this alkane series. alkane seriesல முதல் ஃபர்ஸ்ட் மெம்பர். இதுல it has only one carbon. அப்ப n வேல்யூ 1, Cn மேல C1 போட்டுங்க. H2n 2 into 1 plus 2 பாருங்க. மீத்தேன் ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் த அல்கேன் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் முதல் காம்பவுண்ட் மீத்தேன். இப்ப முதல் காம்பவுண்ட்னால இதுல இருக்கிற கார்பன் ஆட்டம் ஒரு கார்பன் இருக்கு. அப்ப n வேல்யூ n is equal to 1. அப்ப C1 போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க H2n 2 into 1 அடுத்து plus 2 இப்படி போட்டீங்கன்னா now we can write the formula. C1க்கு பதிலா C1, அந்த 1 போடணும்னு அவசியம் இல்லை, C மட்டும் போட்டாவே போதும். அடுத்து பாருங்க 2 into 1 2 plus 2 2 plus 2 4. அப்ப CH4. This is a formula of methane. இது எதுல இருந்து வருது? This is the general formula CnH2n+2. இந்த ஜெனரல் ஃபார்முலாவில இருந்து வர்றது CH4. இப்ப அடுத்தது ரெண்டாவது மெம்பர் ஈத்தேன். ஈத்தேன்ல நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 2, 2 கார்பன் இருக்கு. அப்ப n வேல்யூ இந்த என்னோட வேல்யூ 2. அப்ப C2 போடுங்க. அடுத்து H2n 2 into 2 அடுத்து plus 2. இது பாருங்க C2, இங்க பாருங்க 2 into 2 எவ்வளவு? 4 plus 2 6. அப்ப C2H6. This is a second member ethane. அடுத்தது மூணாவது மெம்பர் ப்ரொப்பேன். பாருங்க ப்ரொப்பேனுக்கு எப்பவுமே இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. CnH2n+2. இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. இதுல இருந்து இப்ப ப்ரொப்பேன்றது மூணாவது தேர்ட் மெம்பர். இப்ப தேர்ட் மெம்பர்ல அப்ப n வேல்யூ 3. இப்ப C3H2 into 3 plus 2 பார்த்தீங்கன்னா C3 2 3s are 6, 6 plus 2 8, H8. இப்போ C3H8. This is a propane. அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? We can find out the formula by using the general formula CnH2n+2. They are all called alkanes. Alkanes na they can come under saturated compound. Saturated na they have only single bond மட்டும் தான் இருக்கும். அதனால தான் அது saturated compound. அது saturated compoundல they end with ANE. அதனால இந்த group of compounds எல்லாம் general name alkanes.
அதில் ஒவ்வொருக்கும் இண்டிவிஜுவல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மீத்தேன், ஃபர்ஸ்ட் மெம்பர் மீத்தேன், ரெண்டாவது ஈத்தேன், மூணாவது ப்ரொப்பேன். 3 மட்டும் தான் எழுதியிருக்கேன். அடுத்தது நம்ம ஃபர்தராக நிறைய காம்பவுண்ட்ஸ் எழுதலாம். இப்போதைக்கு ஒரு 3 எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ தே ஆர் கால்ட் அல்கேன்ஸ். இப்போ அல்கேன்ஸ்ன்றது சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். தே ஹேவ் ஒன்லி சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும். அதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா CnH2n+2. நல்லா ஞாபகம் வச்சுங்க, CnH2n+2. This is the general formula for alkane. இந்த n-ன்றது எதை குறிக்குது? It indicates the number of carbon atom. எத்தனை கார்பன் இருக்கோ அதுதான் n. இப்போ ஃபர்ஸ்ட் மெம்பர் மீத்தேன்ல ஒரு கார்பன் இருக்கு. அப்போ n வேல்யூ 1. அப்போ n-க்கு பதிலாக 1 போட்டுக்கலாம். அடுத்து H 2 into n, 2n-க்கு பதிலாக 2 into 1 + 2 போடுறோம். அப்போ இது பார்த்தீங்கன்னா CH4 வருது. செகண்ட் மெம்பர் ஈத்தேன், அதே மாதிரி போட்டிங்கன்னா C2H6 வருது. தேர்ட் மெம்பர் ப்ரொப்பேனுக்கு பார்த்தீங்கன்னா C3H8 வருது. அடுத்தது ஃபோர்த் மெம்பர் பியூட்டேன். இப்போ இதே மாதிரி அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டால் C4H10 வரும். அப்போ இந்த மாதிரி நம்ம வி கேன் ரைட் மோர் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அண்ட் தேர் ஃபார்முலா எழுதலாம். இதெல்லாம் அல்கேன்ஸ், தேர் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். இப்போ இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் தான். கார்பன் ஹைட்ரஜன். ஸோ இட் கம் அண்டர் ஹைட்ரோகார்பன்ஸ். சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால அல்கேன்ஸ்ல வருது. இப்போ அடுத்தது அல்கீன். அல்கீன்ல end with ENE முடியுது. அப்போ ENE-ல முடிகிற காம்பவுண்ட்ஸ்லாம் டபுள் பாண்ட் இருக்கும். தே ஹாவ் டபுள் பாண்ட் இன் பிட்வீன் த கார்பன் ஆட்டம். கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் இருக்கும். அப்படி இருந்தால் அது பேர் அல்கீன்ஸு. அதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா CnH2n. திஸ் இஸ் a ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி we can find out the இண்டிவிஜுவல் காம்பவுண்டோடைய ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் மெம்பர் அல்கேன்ல ஃபர்ஸ்ட் மெம்பர் மீத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெம்பர் தேர் இஸ் நோ மீத்தீன் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் தான் வரணும். பட் இட் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங். மீத்தீன் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் மெம்பர் பார்த்தீங்கன்னா ஈத்தீன். இதில் கார்பன் ஆட்டம் 2 இருக்கு, 2 கார்பன் இருக்கு. இப்போ n வேல்யூ 2. அப்போ ஹைட்ரஜன் எத்தனை? இங்கே ஃபார்முலா என்ன? CnH2n. அப்போ 2 into 2 போடுங்க. C2H4. So this is a formula for ethene. அப்போ இந்த அல்கீன்ல ஒரு கார்பன் உள்ள காம்பவுண்ட் கிடையாது. அடுத்தது ரெண்டாவது ப்ரொப்பீன்ல there are 3 கார்பன் 3 இருக்கு. அப்போ ஹைட்ரஜன் எவ்வளோ வரும்? 2 into 3 பார்த்தீங்கன்னா C3H6. அடுத்தது பியூட்டின்ல கார்பன் ஆட்டம் 4, C4. ஹைட்ரஜன் 2 into 4. இப்போ பார்த்தீங்கன்னா கார்பன் ஹியர் தேர் இஸ் நோ மீத்தேன். ஒரு கார்பன் உள்ள காம்பவுண்ட் கிடையாதுன்னு சொன்னேன். இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த கார்பனில் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் தே ஹேவ் டபுள் பாண்ட்ஸ். இதனுடைய பாருங்க, C டபுள் பாண்டு C 2 கார்பன் இருக்க கார்பனுக்கு போட்டோம்.
ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன். அப்போ 1 2 3 இப்படி கூட போட்டுக்கலாம், மேலே போட்டுக்கலாம். 4 ஹைட்ரஜன். அப்போ இதனோட பாருங்க, இப்போ 2 கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கார்பன் இருந்துனாக்கா இன்பிட்வீன், இப்போ இந்த கார்பன் வந்து டபுள் பாண்ட் வந்து கார்பன் ஆட்டம்க்கு நடுவில் தான் டபுள் பாண்ட் பார்க்குறோம். அப்போ ஒரே ஒரு கார்பனுக்குள்ள நம்ம 2 கார்பனுக்கு நடுவில் தான் பாண்டு, சிங்கிள் பாண்டா ட்ரிபிள் பாண்டா பார்க்குறோம். இப்போ இங்கே டபுள் பாண்டு வந்து இன்பிட்வீன் 2 மினிமம் 2 கார்பன் இருந்தால் தான் நடுவில் டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு பார்க்க முடியும். புரியுதுங்களா? அதனால there is no first member, methane, right? அடுத்து பியூட்டின் C4, the carbon atom number of carbon atom 4, but C4 H2 into 4, but C4 H8, like this. We can find out the formula. This is a individual formula, the general formula. CnH2 என்றது general formula to find out the individual formula of all the compounds come under the alkenes. Alkene அப்படின்னா they end with ENE. ENE ல முடியுது. Those compounds which are having double bond, carbon நடுவுல double bond இருக்கும், அப்படி இருந்தால் அதெல்லாம் alkene. They end with ENE. மீத்தீன் ஃபர்ஸ்ட் மெம்பர் கிடையாது. இப்போ அடுத்து செகண்ட் காம்பவுண்ட் ஈத்தீன், கார்பன் வித் 2 கார்பன், அதனுடைய ஃபார்முலா C2H4. அடுத்தது மூணாவது காம்பவுண்ட் ப்ரொப்பீன் C3H6. அடுத்து பியூட்டீன் C4H8, லைக் திஸ். அதுக்கு அடுத்தது அல்கைன்ஸ். இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? எப்படி ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. இந்த ஜெனரல் ஃபார்முலா தெரிஞ்சாதான் நாம இண்டிவிஜுவல் காம்பவுண்டோடைய ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும். அப்ப இது அல்கீன். அல்கீனுக்கு ஜெனரல் ஃபார்முலா CnH2n. CnH2n. இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி என்னது அல்கேன். அல்கேனுக்கு ஃபார்முலா என்ன? ஜெனரல் ஃபார்முலா இதேதான். Cn வந்தது, H2n வந்தது, அடிஷனலா +2 இருந்தது. அங்க அந்த அல்கேன்ல +2 இருந்தது, இதுல இல்ல. அதான் நல்லா ஞாபகம் வச்சுங்க. CnH2n +2 அப்படின்னு போட்டிருந்தோம், அது அல்கேன். அந்த +2 மட்டும் இல்லை இதுல, அல்கேன்ல. புரியுதுங்களா? அடுத்தது மூணாவது டைப் அல்கைன். அல்கைன்ஸ். அல்கைன் பாருங்க, இதுல கடைசி 3 எழுத்து பாருங்க, YNE. YNE முடியுது. இந்த YNE முடிகிற அல்கைன்ஸுக்கு ஜெனரல் ஃபார்முலா CnH2n. இதுல -2. This is a general formula to find out the molecular formula of individual compounds. Alkyne CnH2n -2. இதுல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா methane. இதுல ஃபர்ஸ்ட் மெம்பர், there is no first member. அடுத்தது ஈத்தைன், ப்ரோப்பைன், பியூட்டைன். இப்ப இதுல பாருங்க 2 கார்பன் இருக்கு, Cn. Cnன்றது 2 C2. இப்ப H2 2 × 2, இங்க -2 பண்ணோம். இப்ப போட்டீங்கன்னா C2 H 2 2s are 4, 4ல -2 போச்சுன்னா 2, C2H2. அடுத்தது C3 ப்ரோப்பைன். ப்ரோப்பைன்ல n வேல்யூ 3. இப்போ H2 × 3 -2 போட்டீங்கன்னா C3 2 3s are 6, 6ல 2 மைனஸ் பண்ணா 4, C3H4 பியூட்டைன். பியூட்டைன்ல C4 H 2 × 4 -2 C4 H 2 4s are 8, 8ல -2 பண்ணீங்கன்னாக்கா
H6 வருது புரியுங்களா? அப்ப இந்த மாதிரி we can find out the formula of individual compounds. மூணாவது டைப் அல்கைன், அதனுடைய ஜெனரல் ஃபார்முலா CnH2n minus 2. CnH2n minus 2. திஸ் இஸ் ஜெனரல் ஃபார்முலா. இதுல மீத்தைன் ஃபர்ஸ்ட் மெம்பர் கிடையாது. அடுத்து ரெண்டாவது ஈத்தைன். ஈத்தைன்ல கார்பன் ஆட்டம்ஸ் 2. அப்ப n வேல்யூ 2, n இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ C2 போட்டோம். H 2 இன்ட்டு n பதிலாக 2 இன்ட்டு 2 போட்டு -2 பண்றோம். பண்ணீங்கன்னா C2H2. திஸ் இஸ் ஈத்தைன். அடுத்து ப்ரோப்பைன். ப்ரோப்பைனுக்கு ஃபார்முலா C3H4. பியூட்டைன். பியூட்டைனுக்கு ஃபார்முலா C4H6. இப்போ இதெல்லாம் எதுல இருந்து வருதுன்னா இந்த ஃபார்முலால இருந்து வருது. CnH2n minus 2. They are called alkynes. Alkynesல they have triple bond. பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனுக்கு இன்னொரு கார்பனுக்கு நடுவில் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். அப்படி இருந்தால் அது அல்கைன்ஸ். அல்கைன்ஸும் கமாண்டர் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் தான். டபுள் பாண்ட் இருந்த அல்கைன்ஸு, ட்ரிபிள் பாண்ட் இருந்த அல்கைன் ரெண்டுமே அன்சேச்சுரேட்டட். சிங்கிள் பாண்ட் இருந்தால் அல்கேன், அது சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். புரியுதுங்களா? அப்போ ஸோ திஸ் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அல்கேன். அல்கேனுக்கு ஜெனரல் ஃபார்முலா என்னங்க? CnH2n plus 2. CnH2n plus 2 அல்கேன். அல்கேன்ல ரெண்டாவது அல்கீன். அல்கீனுக்கு ஃபார்முலா ஜெனரல் ஃபார்முலா CnH2n மட்டும்தான் வரும், அந்த பிளஸ் 2 வராது. மூணாவது அல்கைன். அல்கைன்ல தான் -2 வரும், CnH2n minus 2. அப்ப மூணுக்குமே பார்த்தீங்கன்னா இது CnH2n இது காமனா வருது. CnH2n காமனா இருக்கு. அல்கேன் இருந்தா +2 வரும், அல்கீன்ல அது வராது, அல்கைன்ல -2 வருது. பாருங்க, பாருங்க அல்கேன். அல்கேனுக்கு ஃபார்முலா ஜெனரல் ஃபார்முலா CnH2n plus 2. அல்கீன் CnH2n மட்டும்தான் வருது, இங்க அடுத்து பக்கத்துல எதுவும் இல்லை. அல்கைன். அல்கைன்ல Cn இருக்கு, H2n வருது, இங்க -2. அப்ப இது மூணுலயுமே பாருங்க CnH2n காமனா இருக்கு. CnH2n இதுலயும் CnH2n இதுலயும் CnH2n காமனா. அல்கைன்ல வந்து +2 இருக்குது, -2 இருக்கு. அப்ப அப்ப அல்கேன் அல்கேன்ல சிங்கிள் பாண்ட் உள்ளது, இது சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். அல்கீன்ல டபுள் பாண்ட் இருக்கும், அன்சேச்சுரேட்டட். ட்ரிபிள் பாண்ட் இருக்கும், பாண்ட் உள்ளது, சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். புரியுது? அப்ப இந்த ஜெனரல் ஃபார்முலா ஞாபகமா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ரைட். இப்ப ஒரு டேபிளர் காலம் எழுதி போடுறேன். நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் 10 மெம்பர் எழுதி போடுறேன். புக்ல ஒரு 5 தான் இருக்கு. பட் நீங்க 10 காம்பவுண்டுக்கு ஜெனரலா நோட் பண்ணீங்க. அங்க வராது.
பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் 5 மெம்பர்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 1, ஒரு கார்பன் உள்ள காம்பவுண்ட். அல்கேன்ல ஃபார்முலா CnH2n+2, அது ஃபர்ஸ்ட் மெம்பர். மீத்தேன் ஃபார்முலா வந்து CH4 வருது. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண, ஜெனரல் ஃபார்முலா அப்ளை பண்ணால் மீத்தேன் CH4. அல்கேன்ல தேர் இஸ் நோ ஃபர்ஸ்ட் மெம்பர். அதே மாதிரி அல்கைன்லேயும் நோ ஃபர்ஸ்ட் மெம்பர், ஒரு கார்பன் உள்ள காம்பவுண்ட் கிடையாது. அடுத்தது செகண்ட் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் 2, அதுக்கு அல்கேன்ல ஈத்தேன் ஃபர்ஸ்ட் ஒரு கார்பன் இருந்தால் மீத்தேன், 2 கார்பன் உள்ளது ஈத்தேன். இந்த இஃப் யூ அப்ளை திஸ் ஃபார்முலா வி கெட் C2H6 வருது. அதே மாதிரி ஈத்தீன் இந்த CnH2n இதை அப்ளை பண்ணீங்கன்னாக்கா C2H4 வருது. இது ஈத்தைன். பாருங்க, இதுல EN, இங்கே ஈத்தேன்ல ANE முடியுது, இது ENE முடியுது, இங்க YNE முடியுது. ஈத்தைன். இப்ப நீங்க இது மட்டும் தெரிஞ்சுங்க. ப்ரொபைன் C3. ஓஹோ, திஸ் இஸ் பியூட்டைன். ப்ரொபீன், இது ப்ரொபைன், YNE முடியுது. ப்ரொபைன் C3H4. அடுத்தது 4 கார்பன் உள்ளது பியூட்டேன், இது C4H10. பியூட்டீன் ENE முடியுது, C4H8. இது பியூட்டைன் BUTYNE, பியூட்டைன் C4H6 வருது. அடுத்தது பென்டேன் C5H12, பென்டேன் ANE முடியுது, இது ENE முடியுது. பென்டீன் C5H10, இது பென்டைன் C5H8. இப்போ ஃபர்ஸ்ட் 5 மெம்பர் எழுதியிருக்கேன். இப்போ அடுத்தது டைம் ஆயிடுச்சா? சரி, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் 5 மெம்பர் மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒன்றா அல்கேன் மட்டும் எழுதி பாருங்க. இந்த பேர் மட்டும் ஞாபகம், மீத்தேன், ஈத்தேன், ப்ரப்பேன், பியூட்டேன், பென்டேன். இந்த ஃபர்ஸ்ட் 5 மெம்பர் மட்டும் நேம் மட்டும் தெரிஞ்சா போதும், நீங்க இந்த ஃபார்முலா எழுதிடலாம். இந்த 5 நேம்ஸ் தெரிஞ்சா போதும். இது தெரிஞ்சுனாக்கா பக்கத்துல இது ANE பதிலாக ENE போட்டீங்கன்னா இங்க இருக்கிற அதே தான். ஈத்தேன், இது ஈத்தீன், இது ஈத்தைன், இது ப்ரப்பேன், ப்ரப்பீன், ப்ரப்பைன், இது பியூட்டேன், பியூட்டீன், பியூட்டைன், பென்டேன், பென்டீன், பென்டைன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 5 மெம்பர் மட்டும் பேர் தெரிஞ்சா போதும், இதில் ஃபார்முலா எழுதலாம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ எழுதுறது ரொம்ப ஈஸி. இந்த ஃபர்ஸ்ட் ரோ எழுதிட்டாக்கா இந்த செகண்ட் ரோவும் தேர்ட் ரோ, இந்த காலமும் எழுதுற இதை பேஸ் பண்ணி எழுதலாம். இதில் ANE இருக்கும், இங்கே ENE, இங்கே YNE. அப்போ உங்களுக்கு இந்த டேபிளர் காலம் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குமே தவிர உங்களுக்கு ஈஸியாக எழுதிடலாம். இதை ஃபர்ஸ்ட் 5 மெம்பருக்கு மட்டும் எழுதிருக்கேன். இப்போ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. we will continue in the next class. புரியுதுங்களா? இந்த ஃபார்முலா தெரிஞ்ச போதும். CnH2n+2, இது எதுக்கு? அல்கேனுக்கு. CnH2n, இது அல்கீன். அல்கைன்ல CnH2n-2. இந்த ஜெனரல் ஃபார்முலா வச்சுட்டு இந்த ஃபார்முலாலாம் நம்மளாம் எழுதலாம். அதனால நீங்க வந்து ரொம்ப ஈஸியா ஃபார்முலா, எந்த காம்பவுண்ட் இருந்தால் உங்களுக்கு எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு அது மட்டும் தெரிஞ்சா போதும், ரொம்ப ஈஸியாக எழுதலாம். புரியுதுங்களா? அப்போ இதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முதல்ல இதை பார்த்து எழுதுங்க, அதுக்கப்புறம் நீங்க பார்க்காம ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக எழுதலாம் அடுத்தது. ரைட், we will see in the next class. Thank you.